நீங்க வளரவே மாட்டேன். சபை வளருது, ஊழியம் வளருது, ஊழியக்காரன் வளர மாட்டேங்க. சபை வளருது, ஊழியம் வளருது. ஒரு வெள்ளைக்காரனை பிடிச்சிட்டா ஊழியம் வளர்ந்துரும். ஒரு அமெரிக்காக்காரனை பிடிச்சிட்டா ஊழியம் வளர்ந்துரும். ஒரு ரஷ்யாக்காரனை பிடிச்சிட்டா ஊழியம், ஒரு யூரோப் காரனை பிடிச்சி, லண்டன் காரனை பிடிச்சிட்டா ஊழியம், ஒரு நியூசிலாந்து காரனை பிடிச்சிட்டா ஊழியம். கர்த்தரை பிடிங்கய்யா. யாரை பிடிங்க? கர்த்தரை பிடிங்க. சுலான்காரன் பிடிச்சு வச்சுக்கிறான் மீன் பிடிக்கிறவங்க. ஏன் பிடிச்சா? எங்க எல்லையில வந்து மீன் பிடிக்கிறாங்க, எங்க எல்லையில வந்து. அதனால அவன் படகையும் பிடிச்சு வச்சுக்கிறான், அவனையும் அணி செஞ்சுக்கிறான், பிடிச்சு கோட்டில் கொண்டு நிறுத்திடுறான். நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறதுல கெட்டிக்கார பசங்க. எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறதுல இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களை போல உலகத்துல ஒரு சீனியர் கிடையாது. அவன் வேன் அனுப்பி மீன் பிடிப்பான், பஸ் அனுப்பி மீன் பிடிப்பான், ஆட்டோ அனுப்பி மீன் பிடிப்பான், டூ வீலர் அனுப்பி மீன் பிடிப்பான். ஐயோ, எந்த வண்டினாலும் அனுப்புவான். எதுக்கு? மீன் பிடிக்க. உங்களுக்குன்னு ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். அந்த எல்லையில ஊழியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வளர்ச்சி இல்ல. வெள்ளைச்சாலை கட்டினவனா அப்படித்தான், ஃபுல் கை ஜிப்பா போட்டுட்டு ஊழியம் செய்யறவங்களும் அப்படித்தான். எத்தனையோ பேர் ஏபிஎம், டிபிஎம், பாப்பிஎம், கிபிஎம், எத்தனை பேர் வச்சாலும் இவங்க மீன் பிடிக்கிற வேலை எங்க? சுலோன்ல போய் மீன் பிடிக்கிறான். ஏன் தமிழ்நாட்டு எல்லையில மீன் பிடியா? இந்திய எல்லையில மீன்பிடி. நீ வளர்ந்திருக்கிற. அடுத்தவன் எல்லையில போய் மீன் பிடிச்சிட்டு எங்க சர்ச்சு வளர்ந்துட்டு, எங்க ஊழியம் வளர்ந்துட்டு, தோத்திரம் அல்லேலூயா. எதுக்கு இந்த மாதிரி எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறது, எல்லையை தாண்டி போறது? எல்லையை தாண்டி நீங்க போறதுனால தான் சண்டை வருது. எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறதுனால தான் இந்திய மீனவர்களுக்கு, இலங்கை மீனவர்களுக்கு என்ன வருது? இந்த கேரளா பக்கத்தில் தானே இருக்கு. நீங்க தமிழ்காரங்க கேரளா எல்லையில போய் மீன் பிடிக்க முடியுமா? முடியாது. ஒரே இந்தியர்கள் தானே. கேரளா எல்லையில போய் மீன் பிடிக்கனா கேரளா மீனை விட மாட்டான். எங்க எல்லையில நீயே வந்து பிடிக்கிறான்பா. அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறதுல இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்களை போல சீனியர் யாருமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை ஏன் சீஷர்களை நான் வர்ற வரைக்கும் நீங்க எருசலேமே சுத்தி சுத்தி ஊழியம் செய்யுங்கன்னார். ஆனாலும் முடியாதுன்னார். ஏதோ ஒரு ஆள் தப்பி எங்க வந்துட்டாரு? இந்தியாவுக்கு வந்துட்டார். மீதி யாரும் இந்தியாவுக்கு அங்கெங்கன்னு போனாங்களா? மீதி 11 பேர் அங்கேயே சேர்த்துட்டாங்க. பவுல் ரோமாபுரிக்கு போயிட்டார். ஏதோ கர்த்தர் உங்க மேல என் மேல கிருபை வச்சு இங்க தோமாவை இந்தியாவுக்கு என்ன செய்தாரு? அனுப்பி வச்சார். ஒரு எல்லைக்குள்ள நம்மளை வச்சிருந்தா அந்த எல்லைக்குள்ள இருங்க. அவன் போய் சொல்றான், நான் இந்த எல்லையில போய் மீன் பிடிச்சா 2 படகு நிரம்பிட்டு. உடனே உங்களுக்கு என்ன வந்துருது? என்ன வந்துருது? ஆசை வந்துருது. நானும் லைட் போட்டேன், நானும் டெக்கரேஷன் பண்ணேன், நானும் டான்ஸ் ஆடினேன். அப்படின்னா என் சர்ச்சு வளர்ந்துச்சுன்னா இப்ப டான்ஸ் ஆடாத ஆளும் டான்ஸ் ஆட பிரயாசப்படுறான். ஆமென். லைட் போடாதாலும் லைட் போட ஆசைப்படுறான். தோத்திரம். எவனோ ஒருத்தர் 2-3 ஸ்டெப் இது போட்டான் சட்டை. இப்ப நம்ம ஆளுங்களை பார்த்தா எல்லாம் 2 ஸ்டெப் சட்டை, 3 ஸ்டெப் சட்டை போட்டுட்டு ஆடுறாங்க. வேணாயா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. எதுக்கு பைத்தியக்காரன் ட்ரெஸ்? 2-3 ஸ்டெப் போட்டு ஆடுனவங்க யாரு தெரியுமா? யாரு? அடையாளம் சொல்லட்டா? பூம்பு மாடு ஓட்டுவான் பாருங்க, அவன் தான் 2-3 ஸ்டெப் சட்டை போட்டிருப்பான். அவன் 2-3 அவன் ஒரு சட்டையை போட்டிருக்க மாட்டான். அவன் கடுப்பா இருந்தாலும் ஜாப்பா இருந்தாலும் 2-3 ஸ்டெப் சட்டையை போட்டுட்டு அந்த ஒரு மாட்டை கையில பிடிச்சிட்டு இங்க ஒரு பைய வச்சிருப்பான். ஆண்டவர் பைய இட்டு போகாத மாதிரி ஒரு பைய வேற வச்சிருப்பான். ஐயா வந்து இருக்கிறார், ஐயாவுக்கு தலையை ஆட்டு, ஐயா உனக்கு ஒரு பாலப்பழம் தருவார், பணம் தருவார்னா அந்த பூம்பு மாடு என்ன செய்யும்? டப்புக்கு டப்புக்குன்னு தலையை ஆட்டும். அவன் ஏதோ கொடுத்துவான், வாங்கி வச்சுட்டு போயிடும்.
பெந்தகாஸ்து ஊழியக்காரங்க நிறைய பேர் இந்த பூம்பு மாடு மாதிரி 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு சட்டையை போட்டுட்டு பண்ற அட்டூழியம். ஐயா, உங்களுக்கு இன்னொரு ஸ்தானம் இருக்கு ஐயா. அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சியை சபைக்கு காட்டுங்க, கர்த்தருக்கு காட்டுங்க, சமுதாயத்துக்கு காட்டுங்க. இந்தியா ரட்சிக்கப்படுவது உண்மை, இந்தியா மனம் திரும்புவது உண்மை. ஆமென், ஆமென். முத பிரசங்கிக்கிறாரு புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன். பிரசங்கித்தா என்ன கிடைக்கும்? ஆடி தள்ளுபடி. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் என்னது? ஆடி தள்ளுபடி. என்ன? மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சமீபமாய் வரும். மனம் திரும்பினால் ஆடி தள்ளுபடியில் போர்டு போட்ட மாதிரி யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றாரு. மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சமீபமாய் வரும். இதான் ஆடி தள்ளுபடி பிரசங்கம். நம்மால பிரசங்கம் பண்ணுவோம் பாருங்க. ஆமென். நம்மால் பிரசங்கம் பண்ணுவோம். எங்க சர்ச்சுக்கு வந்தா காரு கிடைக்கும், எங்க சர்ச்சுக்கு வந்தா அது கிடைக்கும், எங்க சர்ச்சுக்கு வந்தா இது கிடைக்கும், நைட் பிரேயருக்கு வந்தா இது கிடைக்கும். அல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கு வந்தா அது கிடைக்கும். எந்த ஜெபத்திலையும் கொடுக்கிறவர் மேல இருக்கிறவர் ஸ்தானத்துக்கு தக்க தான் கொடுப்பார். என் ஸ்தானம் 42 வயசு சைஸ் சட்டை தான். ஆண்டவர் 55 வயசு சைஸ் சட்டை தர மாட்டார். அவர் என்ன பைத்தியமா? அவரே ஸ்தானம் பார்த்து தான் செயல்படுகிறவர். அதனால ஸ்தானத்துக்கு தக்க வளர்ச்சி நமக்கிட்ட இருக்கணும். யார் கூடயும் சேர்ந்து யாருக்காக பேசாதீங்க, கர்த்தருக்காக ஊழியக்காரன் பேசுங்க. யார் கூட சேர்ந்தாலும் யாருக்காகவும் பேசக்கூடாது. சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சை கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நைட் பிரேயர். நான் அது ரொம்ப விஷனப்பட்டேன். ஒரு நைட் பிரேயர் நடக்குது. அந்த நைட் பிரேயர்ல பிரசங்கம் பண்றதுக்கு இங்க இருக்கிற ஜெபம் நடத்துற ஒரு ஆளை கூட்டு போயிட்டாங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு மாவடியில் இருக்கிறவரை கூட்டு போயிட்டாங்க. அவர் அங்க வந்து பிரசங்கம் பண்றார். ஜனம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அவர் சொல்றார், தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே பெரிய சபையின் போதகர், கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உங்களுடைய சபை போதகர் இருக்கிறார். அவர் கூப்பிட்டு நீங்க நிறைய பேர் ஜெபத்துக்கு வராம இந்த இரவு ஜெபம் காலியா இருக்கு, அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் அவருக்கு இவர் சொம்பு தூக்குறார். உங்க ஸ்தானம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. என்ன இப்படி பேசதான் அழைச்சிருக்கிறார். நான் இன்னும் பேசணும்னு சொல்றார். நான் சொல்ல கூட்டத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பேச்சு வரமாட்டேங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருந்தா வேற மாதிரி பேச. அவர் சொல்றாரு, ஒரு பய கூட வராட்டா கூட நீ ரூமுக்குள்ள உட்காந்து தனியா பேசி நீ மெசேஜ் அனுப்புன்றார். யாருமே வரணும் ஏன் எதிர்பார்க்க? வாரத்துக்கு 3 பிரசங்கம் நீ பண்ணு, உன் அறை வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ணு, யூடியூப்ல போட்டு விடு, லட்சக்கணக்கான பேர் பார்க்க வைப்பேன். நான் ஆள் தேடிக்கிட்டு இருக்காத, கூட்டம் தேடிக்கிட்டு இருக்காத. நீ பேசணும் நான் விரும்புறேன், நான் தர்றதை நீ பேசு. ஆமென், ஆமென். அதனாலதான் கூட்டத்தெல்லாம் பார்த்து மயங்க மாட்டேன். புகழ்ச்சி கூட்டம் இதெல்லாம் குப்பை. இதெல்லாம் கர்த்தருடைய உங்களை ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தி இருக்கிறார் இல்லையா, அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற வளர்ச்சியை நீங்க காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வயது கேட்ட வளர்ச்சியை காட்டணும். 2வது பவுல் அதான் ரோமர், இது கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனத்தில் என்ன எழுதுறாரு வாசிங்க.